ஹலோ மக்களே, வெல்கம் டு த சேனல் ஸ்ரீனி பிரபாகர் ரியாக்ட்ஸ். உங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஸ்வாதி அண்ட் வாசு. ஹாய். இன்னைக்கு நம்ம லோகா சாப்டர் 1 சந்திரா மூவி ரியாக்ட் பண்ண போறோம். சாரி, மூவி இன்னைக்கு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண போறோம். ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம போடுற ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். படம் பாசிட்டிவ் ரிவ்யூவா இருக்கு, கேரளால செம்மையா ஓடிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல சூப்பரா ஓடிட்டு இருக்கு. அண்ட் பெரிய டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, படத்தை பார்க்கலன்னா தயவு செஞ்சு வீடியோ பார்த்துடாதீங்க. ஏன்னா பார்த்துட்டு நீங்க வந்து இதை சொல்லிட்டீங்க அதை சொல்லிட்டீங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. படத்தை பார்த்து முடிச்சவங்க ஹாப்பியா டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு வீடியோ. பிளஸ் எனக்கு என்னென்னலாம் தோணுச்சு ஆஸ் அ ஃபேனா அப்படின்னு நான் ஷேர் பண்ண போறேன். வாசுக்கு என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்றத அவங்க ஷேர் பண்ண போறாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு எங்களை திட்டக்கூடாது. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். 3:30 வருமா நாங்கள் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறோம். மூவி டிக்கெட் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு, எல்லா தேட்டர்லையுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. என்னையா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நியரஸ்ட் ஒரு தேட்டரில் போயிட்டு கீழே ஒரு 3 ரோ இருக்கும். அந்த 3 ரோவில் 3வது ரோவில் ஒரு 2 சீட்டு இருந்துச்சு. அதை புக் பண்ணிட்டு சண்டேவே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ் வந்து ஜெனினா இருக்காங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ மூவி டைட்டில் கார்டு ஓப்பனிங்ல டைட்டில் கார்டு போட்டு நிறைய அனிமேஷன் டக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அனிமேஷன்ல விஎஃப்எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. மூவியோட பட்ஜெட் பார்க்கும்பொழுது அவங்க கொடுத்துருக்க விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஏன்னா பயங்கர குவாலிட்டி அவுட்புட். எப்படிதான் அப்படி ஒரு ஸ்ட்ரிஞ்சன்டான பட்ஜெட்ல அவ்வளோ குவாலிட்டி அவுட்புட் வந்து மாலிவுட்ல தராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க போட்டிருக்க டைட்டில் கார்டே அவ்வளோ வருது. பிளஸ் வந்து சாப்டர் 1க்கான பேஸ் மட்டும் இல்ல, அடுத்து வர போற எல்லா சாப்டருக்கான நிறைய டீடைல்ஸ் வந்து அந்த டைட்டில் கார்ட்ல அங்கங்க சொருகிருக்காங்க. தியேட்டர்ல பார்த்ததுனால எங்களால எங்கேயுமே டீகோட் பண்ண முடியல. ரொம்ப சட்டு ஃப்ரேம்ஸ் போயிடுச்சு. எனக்குமே வந்துட்டு கல்கி வந்து ரொம்ப பட்ஜெட் அதிகமான படம். அதுல ஒரு ஓப்பனிங்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த மகாபாரத போர் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுட்டு. ஸோ அதே சேம் எஃபெக்ட் எனக்கு இதில் இருந்துச்சு. பிகாஸ் கல்கியோட பட்ஜெட் வந்து எங்கேயோ இருக்கு. ஆமா, அந்த குவாலிட்டி அவுட்புட்காக கம்பாரிஷன் கொடுக்குறாங்க. டைட்டில் கார்டு தவிர அதுக்கு அடுத்த லெவல் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது மூவிஸ்ல? எனக்கு கல்யாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு நான் சொல்றேன், இவங்க வந்து ஜான்விக்கோட பயங்கர ஃபேன் பாய். அண்ட் ஜான்விக்ல வந்து ஒரு விமன் சென்ட்ரிக் மூவி வரணுங்கிறதுக்காக தான் பெல்லரினாலாம் எடுத்துட்டு வந்தாங்க. பெல்லரினாலாம் ஹாலிவுட் ஹீரோயின், ஹை பட்ஜெட் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஐ மீன் பெல்லரினா பார்த்தப்ப எங்களுக்கு வந்து அந்த ஹீரோயினோட ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்களால அந்த ஆக்ஷனையோ இல்ல வந்து அந்த பஞ்சஸையோ அவங்களால லேண்ட் பண்ண முடியல. அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணாங்கிறது ஆப்வியஸா தெரிஞ்சது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்சது. இது வந்து ஹாலிவுட் ஹை ப்ரொடக்ஷன் அகெயின். இது ஒரு சைடு இருக்கும் பொழுது கல்யாணி வந்து செம்மையா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நான் கம்பேர் பண்ணக்கூடாது 2 ஆக்டர்ஸை. பட் என்னன்னா, நம்மளோட இண்டஸ்ட்ரி ஆக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் வந்து பயங்கர டேலண்டடான, என்ன பிளாட்ஃபார்ம்ல வேணும்னாலும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்டடான பாப்புலேஷன் நம்ம கிட்ட இருக்கு. கல்யாணி வந்து பெல்லரினால எல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஸ்டைல் வந்து வேற லெவல். when it comes to ஆக்ஷனா இருக்கட்டும், இல்ல வந்து லுக்கா இருக்கட்டும், இல்ல பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், இல்ல பஞ்சஸ், கன் ஹேண்ட்லிங் எல்லாமே அசால்ட்டுக்கு பண்ணியிருந்தாங்க. அப்படி கேஷுவலா ஒரு பஞ்ச் வைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பஞ்ச்ல ஒரு வெயிட் இருக்கு. பட் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு பஞ்சும் ஒரு ஃபைட்டும் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கல்யாணிக்கு. வெரி மச் இம்ப்ரெஸ்ட். ஒரு படம் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு ஹீரோவை பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து ரன் ஆகும் எப்பயுமே. ஆமா, ஒரு ஹீரோ இருப்பாரு, அவருக்கு தான் ஹை சேலரி. என்னதான் நம்ம கம்யூனிகேஷன் பேசினாலும் ஹீரோவுக்கு தான் ஹை சேலரி. அதுக்கப்புறம் அதுக்குள்ள பாதி டேரக்டருக்கு, அதுக்கப்புறம் ஹீரோயின்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க. அவங்க இவர் 100 கோடி வாங்கினாங்கன்னா அவருக்கு 2 கோடி கொடுப்பாங்க ஹீரோயினுக்கு. அப்படி எடுக்கிற படமே ஒரு சில படம் வந்து நிறைய நம்ம ஃபிளாப் ஆகிறத பாக்குறோம். ஓட மாட்டேங்குது நிறைய. இப்போ ரீசெண்டாக நிறைய படம் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஹீரோயிசம் பண்ண போறாங்க. ஸோ இது பாருங்க எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க பாருங்க இந்த ஸ்டோரி மேல. அந்த நம்பிக்கைக்கு அவங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஆக்டிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கிறத நான் சொல்றேன். ஆமா, ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க. அடுத்தது நம்ம வந்துட்டு சாண்டியை பத்தி கண்டிப்பா பேசியாகும். எப்படியும் ஒரு படத்துல ஒரு ஹீரோ இருப்பாங்க, அவங்கள எதிர்க்கிறதுக்கு ஒரு வில்லன் இருப்பாங்கிறதான கான்செப்ட். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது இவங்க வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் விமனா காமிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்க போறாங்கிறது எங்களுக்கு டவுட்டா இருந்தது. ஆனா சாண்டி தான் வந்துகிட்டே இருக்காரு. சாண்டியையும் கல்யாணியும் அடிக்கடி வந்துட்டு ஃபேஸ் ஆஃப் மாதிரி காமிக்கிறாங்க. எங்களுக்கு சாண்டி ஒரு நார்மலான ஒரு ஹியூமன். இவங்க எப்படி ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிற இவங்களை வந்து டேக்கிள் பண்ண போறான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்குமே வந்து அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல ஒரு அடுத்து அவர் எப்படி வந்துட்டு வில்லனா மாற போறாங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு எங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே ஸ்பீடா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் படம் வந்து லைட்டா அந்த வேம்பியர்லாம் கான்செப்ட் வரும் இல்ல,
முன்னாடியே நான் அந்த ட்விலைட் வேம்பயர் டைரிஸ்லாம் பார்த்தவங்களுக்கு இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல அப்படின்ற மாதிரியும் இருக்கும். பிளஸ் என்னதான் நம்ம ஃபாரின் கதையில நம்ம வேம்பியர்ஸ் அது இதுன்னு பார்த்தாலும் நம்ம ஊர் கதையில ஒரு வேம்பியர் ஸ்டோரி அது இதெல்லாம் பார்க்கும்பொழுது பயங்கர ஜாலியாயிடும். நம்ம ஊர் கதையில நம்ம ஹீரோயின்ஸ் வச்சு நம்ம கதை வச்சு வருது அப்படின்றதுலாம் ஒரு தனி ரெப்ரசன்டேஷன் தான். அது அது பார்க்கும் பொழுதே ஈஸியா ரெசனேட் ஆகலாம் நம்ம அந்த ஸ்டோரி கூட, இல்ல அந்த அந்த ஹீரோயின்ஸ் கூட, இல்ல அந்த சுச்சுவேஷன் கூட நம்ம ரெசனேட் ஆகும் பொழுது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப நம்ம இன்வால்வ் ஆகி பார்ப்போம். அதனால எனக்கு இது ஜாலியா இருந்தது. நான் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்திருக்கேன். இவங்க வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு புதுசா இருந்தது அவங்க சொல்றதெல்லாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சந்திரா வந்துட்டு நஸ்லின் வந்துட்டு ஆட்டோல கைப்பிடிப்பாரு. கைப்பிடிச்சோன்னே ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன சில்லுன்னு இருக்குன்னு சொல்றான், இது ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா சில்லுன்னு இருக்கு, ஓகே வேம்பேரா தான் இருக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது அந்த சீக்வன்ஸ் எல்லாம். ஒருவேளை ஹாலிவுட் படத்துல இல்ல வேம்பேர் பார்க்காதவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. இன்னும் அந்த மாதிரி வேம்பேர் சீரிஸோ இல்ல வேம்பேர் படம் எதுவும் பார்த்தது இல்லை. ஸோ எனக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஓகே அவங்க கை சில்லுன்னு இருந்து அவங்க வேம்பேர் போல எடுத்து அந்த பல்லுலாம் 2 வர்றது கொட்டுறது இதெல்லாம் வந்துட்டு புதுசா தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காமிக்கிற சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலா அவங்க சன்லைட்ல வந்துட்டு போகக்கூடாது, அவங்க வந்து பிளட் வந்துட்டு சாப்பிட்டு தான் வந்து ரெக்கவர் ஆவாங்க, இது மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்க அதுலயே ஊறி இருக்கோம்ப்பா, அப்படி நிறைய பார்த்திருக்கோம். ஆக்சுவலி வேம்பயர் டைரிஸ்க்குன்னு ஒரு கல்ட் ஃபேன் பேஸே இருக்கு அகைன். அண்ட் அதே மாதிரி ட்விலைட்டுக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அதை பேஸ் பண்ணி நிறைய அந்த எப்படி சொல்றதுன்னா அதுதான் ஓஜி மாதிரி, ஓஜி சீரியஸ் ஓஜி மூவிஸ் மாதிரி அதுக்கு இருக்க ஃபேன்ஸ் வந்து அது மாதிரியான கான்செப்ட்ஸ்ல நிறைய தேடுவாங்க அந்த கிரேவிங் அடங்குறதுக்காக, அந்த மூவி கிரேவிங் அடங்குறதுக்காக. அந்த ஃபேன்ஸ் அப்படியே கன்வெர்ட் ஆகி இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன இந்த படத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ இல்ல சூப்பர் ஹியூமன் கான்செப்ட் காமிக்கிறாங்க எப்பயுமே அப்படின்னா, நம்ம இந்த கான்செப்ட்ல எங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம்னா ஹாலிவுட்ல தான் பார்த்திருப்போம். கரெக்டா? அப்படி பார்க்கும்பொழுது ஹாலிவுட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இந்த மாதிரி பவர் உள்ள ஒரு ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நியூயார்க்கை காப்பாத்துறதும் கலிபோர்னியா காப்பாத்துறதும், அது அந்த 2 சிட்டியை காப்பாத்திட்டு உலகத்தையே காப்பாத்தின மாதிரி வந்து ஒரு பில்டப் பண்ணுவாங்க. எனக்கா பார்க்கும் போதெல்லாம் என்ன, ஒரு நியூயார்க்கையோ ஒரு கலிபோர்னியாவோ நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா உலகத்தை காப்பாத்தின மாதிரி ஆயிடுமா? அப்ப நாங்களாம் யாரா, அந்த உலகத்துல நாங்களும் தானே இருக்குங்கிற மாதிரியான இது இருக்கும். அந்த மாதிரி பில்டப்லாம் இந்த படத்துல இல்ல. அவங்க ஏதோ ஒரு ஒர்க்குக்காக போறாங்க, அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதோட அவங்கள ஸ்டாப் பண்ணாங்க. பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க இந்த டைரக்ஷன்ல எல்லாரும். நானும் ஒத்துக்கிறேன். அந்த ஒரு விஷயத்துல எனக்கு இந்த மேக்கிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க பவர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்கணுங்கிறதுலதான் நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் டீசர் ட்ரெய்லர் ரிவ்யூ பார்த்தப்ப ரியாக்ஷன் வீடியோ பண்ணப்போ சொல்லியிருந்தேன். அழகா ஸ்பேஸ்ல இருந்து வந்த பவர் கொஞ்சம், அப்புறம் இந்தியன் காட்ஸ் அண்ட் காடஸ் கிட்ட இருந்து வந்த பவர் கொஞ்சம் சயின்டிபிக்கா வைரஸ் அது இதுன்னு கான்செப்ட், அப்புறமா கொஞ்சமா கிறிஸ்டியானிட்டியோட கான்செப்ட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிளெண்ட் அடிச்சிருக்காங்க. லைட்டா ப்ரோமோ மாதிரி தான் காட்டுறாங்க படத்துலயுமே, ரொம்ப மைல்டா தான் காட்டுறாங்க. பிளஸ் நம்மள்ட்ட காமிக்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். அது மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு, நிறைய பவர்ஸ் இருக்குன்னு அவங்களேவும் சொல்லிடுறாங்க. நல்ல ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஏதோ கதை சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ் செட் பண்ணி வச்சிடுறாங்க. பேஸ் செட் பண்ணிட்டு படத்தை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அங்கதான் எனக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது. ஏன்னா ஒரு 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 கம்ப்ளீட்டான ஃபீலிங் இல்ல. ஏன்னா 6 பார்ட் இருக்குல்ல. ஆமா, 6 பார்ட்டுமே வந்துட்டு இவங்க லோகா சாப்டர் 1 போட்டு சந்திரான்னு போடுறாங்க. சாப்டர் 2வும் சந்திராவா இருக்குமாங்கிறது எனக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்கு. சாப்டர் 2 வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர், ஏன்னா இந்த படத்தை ஃபுல்லாமே அவங்க நிறைய இவங்கள மாதிரி பவர்ஸ் உள்ள நிறைய பேர் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ சாப்டர் 2 வந்து இன்னொரு பவர் உள்ள இன்னொருத்தவங்களை காமிக்கிறாங்களோ இல்ல சம்திங், இவங்களை சாப்டர் 2 சந்திராவே கொண்டு வராங்களாங்கிறது தெரியல. ஸோ இது ஒரு பேஸ் லைனை தான் இவங்க கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய படத்துல உள்ள கேரக்டர்ஸ் பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஸோ முக்கியமான எங்க மனசுக்குள்ள நிற்கிற கேரக்டர்ஸ்லாம் நாங்க சொல்றோம். ஸோ அந்த கேரக்டர் எப்படிலாம் அடிச்சிருந்தாங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்றோம். ஸோ வந்து நஸ்லின் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருடைய ரோல் வந்து பக்காவா அவர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினா நம்ம சாண்டி வந்து இன்ஸ்பயர்ட் பை லியோன்னு நினைக்கிறேன். ஸோ லியோவில் அவர் பண்ணது வந்துட்டு கண்டிப்பா வந்து தமிழ்நாடு, கேரளா எல்லா இடத்துலயுமே அவர் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு மிரட்டி வர்ற ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அந்த படத்துல. வில்லனிசம் வந்து ரொம்ப பயங்கரமா, அந்த பார்வையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து லுக்கே வந்துட்டு பயப்படுற மாதிரி இருந்துச்சு, ஒரு சைக்கோத்தனமா இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் கெட்டப்லயும் சேம் அதே ஒரு என்ன சொல்றது, சேம் ஜானர் தானே அது. சைக்கோ மாதிரி தான் இருக்காரு, அதே மாதிரி இதுலயும் சைலண்டா ஒரு சைக்கோ மாதிரி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யாரு, நம்ம
டொவினோ பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில துல்கர் வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களையே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வந்து மூத்தோன்னு சொல்லி கடைசியில எல்லாருக்கும் வந்து ஹெட் மாதிரி இருந்து நம்மளுடைய மம்முட்டி சாரை காமிச்சது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அங்கங்க ஒரு ஒரு ட்விஸ்ட் ரிவீலிங் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம போன எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ண மாதிரியான ஒரு இதுதான் இந்த படம் எங்களுக்கு இருக்கு. முக்கியமா சோபனை ஒரு சீன்ல காமிச்சாங்க. கண்டிப்பா இதை நம்ம இவங்களுக்கு சொல்லியே ஆகணும். இல்ல ஆக்சுவலா இங்க தியேட்டர்ல எப்பயுமே வந்து சவுண்ட் போடுவாங்க. ஒரு ஒரு கேமியோ ரோல் பண்ற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா சவுண்ட் போடுவாங்க. ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்லலாம்னா, நம்ம விக்ரம் படத்துல சூர்யா என்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்துட்டு எவ்வளவு சவுண்ட் வந்துச்சுன்னா தியேட்டரே வந்து அதிர்ற அளவுக்கு சவுண்ட் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. சோபினோட ஒரே ஒரு சீக்வன்ஸ் டக்குன்னு சோபின் வராரு, தியேட்டர்ல அந்த பாதி பேர் எழுந்து நின்று கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 2 ஃப்ரேம்க்கு மொத்த தியேட்டர் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ்ல அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே இங்க பிடிச்சிருக்கு. ஸோ ஃபகத் ஃபாசில் அளவுக்கு ஒரு ஈக்குவலான ஆக்டர் தான் அவரும் நினைக்கிறாங்க. ஸோ மிரட்டி வர்றாரு. அவருக்கும் வரவேற்பு நல்லாவே இருந்துச்சாங்க. தியேட்டர்ல இருந்து நாங்க பார்த்ததெல்லாம் சொல்றோம். தியேட்டர் ஃபுல் சவுண்ட். சோபின் ஒரு ஃப்ரேம்ல இப்படி வந்துட்டு இப்படி போறாரு, தியேட்டர்ல கத்தி அலப்பற பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சீக்வன்ஸ் இல்ல 2 சீக்வன்ஸ் வந்ததுக்கு. அதே மாதிரி துல்கரோட ரிவீலிங்குமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்துட்டு நாங்க துல்கர் இருக்காரு எனக்கு தெரியாது. கடைசியா வந்துட்டு அவர் வந்துட்டு இதெல்லாம் கட்டிக்கிட்டு தான் வருவாரு. முகத்துல மறைச்சிட்டு ஒரு கண்ணு மட்டும் தெரியும், முடி மட்டும் இங்க 2 இருக்கும். பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அவர் துல்கர் தான் சொல்லிட்டு. வந்து ஒரு 2 நிமிஷம் தான் வந்துட்டு ஸ்கிரீன்ல இருப்பாரு. 2 நிமிஷம் மிரட்டி விட்டு போயிட்டா அப்படி. ஸோ அடுத்தடுத்த பாட்டுக்கு லீட் ரோலா அவங்க எல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லி டொவினோவையும் சேம் அதே கான்செப்ட்ல தான் கொண்டு வராரு. டொவினோ வந்து ஒரு வித்தியாசமா நடிச்சிருந்தாரு. ஸோ எப்படின்னா டொவினோ வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில தனுஷ் மாதிரி டொவினோ எனக்கு தோணுது. வெர்சடைல், பயங்கர வெர்சடைல். எப்படின்னா எந்த ரோல் கொடுத்தாலும் எனக்கு அவரு வந்து இந்த ஏரம் பார்த்ததுல இருந்து என்ன மாதிரி ஆக்டிங் அவருன்னா, எது வேணா கொடுங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். எனக்கு இந்த ரோல் தான் இல்லை. இந்த படத்துல வித்தியாசமா அடிச்சுப்பாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு குறும்புக்கார இது மாதிரி சுட்டி, ரொம்ப சுட்டியா அடிச்சிருப்பாரு. பவர் இருக்கவர் ஹீரோ ரொம்ப குறும்புத்தனம் பண்ற அப்படி போறாரு. அப்படி அதாவது ஒரு மேஜிக் பண்ற மாதிரியான ஒரு இதுதான் ரோல் மாதிரி கொடுத்தாங்க. ஆக்சுவலி கல்யாணி வந்து நஸ்லனுக்கு அடிபடுறோம், காப்பாத்துறதுக்காக ஒரு கிளினிக் கூட்டிட்டு போவாங்க. மைக்கேல்ஸ் கிளினிக். மைக்கேல் கிளினிக் கூட்டிட்டு போவாங்க. ஐயோ அந்த கிளினிக் அவன் ஒரு பைத்தியக்காரன் ஆச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். சொன்ன அடுத்த செகண்ட் எனக்கு தோணுது டொவினோ வர போறாரு அப்படின்ட்டு. எனக்கு ஐடியா இல்ல. பட் வந்து டொவினோட இந்த ஸ்பேஸ் மட்டும் காமிப்பாங்க, இந்த இடம் மட்டும் காமிப்பாங்க. ஸ்மைல் காமிச்ச உடனே நான் கண்டுபிடிச்சிருந்தேன் டொவினோ தான் சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி வந்து ட்ரெய்லர் பார்த்தப்ப டொவினோ இருக்காருன்னு லாஸ்டா கை காட்டுவாங்க. நான் நினைச்சேன் சரி டொவினோ தான் வராருன்ட்டு. படம் பார்க்க ஆரம்பிச்சோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா மூத்தோன்னு சொன்னாங்க. சரி ஓகே ஏதோ சீனியர் ஆக்டர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் அதனால லாஸ்ட்ல தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் நடுவுலே வந்துட்டு அவன் ஒரு பைத்தியமாச்சு, அவன் கிளினிக் எதுக்கு கூட்டிட்டு போனான்னு கேட்டோடனே எனக்கு வந்து சரி டொவினோ தான் அடுத்துன்னு தெரிஞ்சிச்சு. டொவினோ வந்து பயங்கர ஜாலியா பயங்கர ஃபன்னா, பிளஸ் வந்து ஃபைட் தான் பண்ணுவாரு ஃபுல்லா. பட் எப்படி சொல்றது, ஜாலியா கலாய்ச்சிட்டு வம்பளத்துட்டு அப்படி ஒரு ஃபைட் பண்ணியிருந்தாரு. நான் ஃபைட் பண்ணி அந்த ஃபைட் க்ளோஸ் ஆகும். நான் நினைச்சே டொவினோ இதோட முடிக்கிறாங்களே, இதோட முடிக்க கூடாது அப்படி. ஏன்னா நான் வந்து டொவினோ ஃபேன். நிறைய ரீசெண்டா நிறைய மூவி அவருக்கு பார்த்துட்டோம். அவரோட வெர்சடாலிட்டி நிறைய ஆக்டிங்ல பார்த்துட்டோம். ஸோ இதோட முடிச்சிடாதீங்க, அவரோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி, நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் மைண்ட்ல எனக்கா ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா டொவினோ போர்ஷனை அப்படின்னு சொல்லி தோணிட்டு இருந்தது. அப்படி தோணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, மூவியோட எண்ட்ல ஒரு கொஸ்டின் ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ்ல வந்து இவர் சொல்லுவாரு, டொவினோ சொல்லுவாரு, என்ன மாதிரியே இன்னும் ஒரு 389 சிப்லிங்ஸ் இருக்காங்க எனக்குன்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ காட்டுவாங்க. அந்த போட்டோல எனக்கு என்ன வைப் கிடைச்சதுன்னா, ஏஆர்எம் மூவில வந்து ஒரு சாங் வரும். என்னது கார் இருட்டுல கால் குளம்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டு பிஜிஎம் ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அந்த மணியன் ரோல் இருக்கும்ல, குகைக்குள்ள ஒரு பீடி பத்த வச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு டொவினோ வந்து ஹெலிசினேட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பேரனா இருக்க ரோல் வந்து ஹெலிசினேட் பண்ணிட்டு இப்படி தலைகீழ இருந்து அந்த ஃப்ரேம் ரொட்டேட் ஆகும். இவர் வந்து இப்படி பீடி குடிச்சிட்டு இப்படி நின்றுட்டு இருப்பாரு. ஒரு சுருட்ட முடியெல்லாம் இப்படி தொங்கிட்டு இருக்கும். அந்த ஃப்ரேம் வந்து ஒரு ஷார்ட் எடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு ரிவீலிங் இருந்தது. ஸோ ப்ராபப்ளி இன்னொரு வெயிட்டான பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த வர பாட்டுல எல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் டொவினோ கிட்ட இருந்து. ஏன்னா ஒரு ஃபன்னி டொவினோ முடிஞ்சது, இன்னும் 389 சிப்லிங்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ வருவாரு நான் எதிர்பார்க்கிறேன். தெரியல அவர் காமெடியா சொன்னாரா என்னன்னு தெரியல. பட் வெயிட்டான ஒரு ரோல் அடுத்த பார்ட்ல இருக்கு நினைக்கிறேன். அந்த கேமரா ஆங்கிள் சொன்ன தான் எனக்கு இந்த மூவில ஒரு சில கேமரா ஒர்க்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஒரு சில டிரான்சிஷன்லாம் அவங்க யூஸ் பண்ணது பாத்தியா? ஆமா, ஒரு கேமரா ஒர்க் இப்படி போயிட்டு இருக்கோம், திடீர்னு வேற இடத்துல அது கட்டு எங்க ஆச்சுன்னே தெரியாம ஒரு டிரான்சிஷன் நடக்கும். ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ்ல ஒரு 6 லைட் இருக்கும். அந்த லைட் இங்க காமிச்சிட்டு இருப்பாங்க. லைட் காமிச்சோன்னா டேபிள்ல அந்த ஒரு 6 கிளாஸ் காமிக்கும் ஒரு டிரான்சிஷன். இந்த 2 டிரான்சிஷன் மறக்கவே முடியல.
எனக்கு ஒரு டிரான்சிஷன் பிடிச்சிருந்தது. என்னன்னா, இவங்க உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி சால்ட் தட்டிடுவாங்க ஒரு பிளாக் கலர் டேபிள் மேல. சால்ட் தட்டணும்னா அங்கங்க ஒயிட் டாட்ஸா விழும். அந்த அடுத்து அங்கிருந்து கட் பண்ணுவாங்க. வானத்துல ஸ்டார்ஸ்ல இருந்து லேண்டுக்கு வரும். அது அது மிரட்டிட்டாங்க அந்த டிரான்சிஷன். ரொம்ப வந்து கேமராவோட ஒர்க்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்தது. டிரான்சிஷன் பார்த்ததும் சரி, நிறைய வந்துட்டு கேமராவோட ஆங்கிள்ஸும் நல்லா வச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு ஒரு நான் லீனியரா ஒரு 2 விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த ஃபிளாஷ்பேக் ரிவீல் பண்றதும், இங்க வந்துட்டு சந்திரா வந்துட்டு அவங்களுடைய பவரை ஃபர்ஸ்ட் காமிக்க போறாங்க. அது வரைக்கும் அவங்க சும்மா லைட்டை தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நான் லீனியரா வந்து 2 விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. எப்படி சொல்லலாம்னா, எப்படி வந்து அவங்களுக்கு பவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்து இங்க பவர் வந்து இவங்க காமிக்க போறாங்க. டைரக்டா காமிச்சிருந்தா கூட அது தெரிஞ்சிருக்காது. அவங்கள வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த 3 பேரும் அவங்கள வந்து அடிச்சிருந்தா ஓகே இவங்க எப்படி வேம்பயர் ஆனாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்க எப்படி வந்து வேம்பயர் ஆனாங்கிற அந்த பிளாஷ்பேக் அங்க சொல்லிக்கிட்டே இங்கேயும் கரண்ட்ல என்ன நடக்குதுங்கிறத மாத்தி 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 காமிச்சு கடைசியில வந்துட்டு அந்த சின்ன பொண்ணோட அந்த ஃபைட் சீன் ரொம்ப வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன குட்டி வந்து ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நீலி அந்த பாப்பா செம்ம ஃபைட்டிங் அவ்வளவு. அவங்கள எப்படி வச்சு அப்படி ஒர்க் பண்ண வச்சாங்கன்னு தெரியல. சும்மா சுத்தி சுத்தி எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க. அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளோட அடுத்து அந்த அந்த ரோல் தான் வந்து நமக்கு சந்திராவா இங்க வந்துட்டு நமக்கு கல்யாணம் நடிக்கிற ரோல். ஸோ ரொம்ப மிரட்டி வர்ற ஒரு ஆக்டிங் அவங்க கண்டிப்பா. அதுக்கப்புறமா வந்துட்டு வேற யாரை பத்தி நம்ம இன்னும் பேச வேண்டியது இருக்கு. பிரகாஷ்னு ஒரு கேரக்டர் வந்து சந்திராவை லீட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அவர் வந்து ஒரு 2-3 இதுல தான் வராரு. ரொம்ப அதிகமா வரல. சந்திராவை லீட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஸ்வீடன்ல இருந்த மாதிரியும் அங்கங்க 20 வருஷம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கங்க வராங்க, ஏதோ ஒரு ஒர்க் முடிக்கிறாங்க, ஏதோ ஒரு ஒர்க்கை பண்றாங்க. பட் என்னன்னு எதுவுமே தெரியல. அதுதான் இவங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்காங்க. இந்த பவர்ஸ் இருக்க பீப்புள் எல்லாம் இவங்க எதுக்காக இந்த கம்யூனிட்டி வந்து எந்த ஒரு பர்பஸ்க்காக இவங்க எல்லாரும் கூடி இருக்காங்க, எந்த நேரத்துல இவங்க எதுக்காக போய் ஹெல்ப் பண்றாங்க, என்ன டாஸ்க் எல்லாம் பண்றாங்க, இது எதுவுமே எங்கேயுமே ரிவீல் ஆகல. இது என்னன்னா இப்படி ஒரு பவர்ஸ் இருக்க கம்யூனிட்டி நம்மளுக்கு நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய போய்கிட்டு இருக்கு, நீங்க பெருசா அதை நோட்டீஸ் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேஸையும் ஒரு இன்ட்ரோவையும் மட்டும்தான் இந்த படம் ஃபுல்லாவே நம்மள வந்து மைண்ட் செட் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆக்சுவல் வில்லனே இன்னும் நம்ம எனக்கு தெரிஞ்சு ரிவீல் ஆகல. எஸ், ஆக்சுவல் வில்லங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீலியை வந்துட்டு நம்ம சந்திராவை வந்துட்டு ஒரு பாதிரியாரா, அவர் யாரு அவரு பாதிரியார், அவரு தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி தெரியும், எல்லா ஊர் மக்களுக்குமே தெரியும். நீலியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாங்கிற மாதிரி. பட் நீலி கண்ட்ரோல் ஆகல, பாதிரியார் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு நீலி கிட்ட அவர் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாரு. எனக்கு வந்துட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசை தான், பட் வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த பவர் உள்ள எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, இதுல நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீ வந்துட்டு எந்த ஒரு கெட்டதுமே பண்ணல, ஆனா கெட்டது பண்றவங்களை அழிக்கிறதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு தான் நீலியை வந்து அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கு தான் யூஸ் பண்றாரு. அந்த கெட்டவங்க யாருங்கிறத இன்னமும் படத்துல எங்கேயுமே சொல்லவே இல்லை. நீ இப்படி சொல்லும் பொழுது எனக்கு தோணுது, ஆக்சுவலி வேம்பியர் டைரிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் ஒரு வேம்பியரை காட்டுவாங்க, அவதான் பவர்ஃபுல்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த வேம்பியர் சுத்திக்கிட்டே இருப்பா, அவதான் பவர்ஃபுல் கன்னிங் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவ சுத்திக்கிட்டே இருப்பா, நிறைய இடங்களுக்கு போவா, நிறைய பண்ணுவா. ஸோ அவதான் அடுத்து எல்லாத்தையும் சேஸ் பண்றதாவும் அவதான் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்றதாவும் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் கடைசியில பார்த்தா அவளே எவனோ ஒருத்தன் இருந்து தப்பிச்சுதான் ஓடி வந்துட்டு இருந்திருப்பா. அவன் வந்து இன்னும் அதோட பயங்கர பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். அப்போ அவளோட டெத்தையே ஆக்சுவலி ஃபேக் பண்ணி இருந்திருப்பா. ஃபேக் பண்ணி ஒரு பெரிய வில்லன் இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பா. அதெல்லாம் பின்னாடி ரிவீல் ஆகும். அதுல வந்து நிறைய போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ஓஜி ஸ்டோரிஸ். ஸோ ப்ராபப்ளி இவங்க சொல்ற மாதிரி இது ஒரு பெரிய சூப்பர் பவர் இருக்கு. அண்ட் இந்த வில்லன் குரூப் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து டுவர்ட்ஸ் இந்த பவர் இருக்க கம்யூனிட்டிக்கு நடுவுல எல்லாம் வந்து பெரிய எண்ட் கேம் மாதிரி ஒரு ஃபைட் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஆமா, ஏன்னா இவங்க யாரை வந்துட்டு அதாவது யாரை வந்துட்டு கொல்ல போறாங்க, என்ன இவங்களுக்கு டாஸ்க் எதுவுமே சொல்லல. இவங்க போன இடத்துல சாண்டி வந்து யதார்த்தமா வந்துட்டு இவங்களுடைய ட்ராக்ல வந்துடுறாங்க. தெரியாதனமா உள்ள வந்து மாட்டிக்கிறாரு அவரு. அதாவது அவங்க ஒர்க் பண்ற இடத்துல அவங்களோட ஃப்ரெண்டு மூலியமா அந்த ரவுடிசம் பண்ற ஒருத்தவங்களை இவங்க அடிக்க போயிட்டு அவங்க வந்து கனெக்ஷன் வந்து சாண்டிக்கு. ஸோ இது மூலியமா தான் சாண்டி உள்ள வராரு. சாண்டியை வந்து தெரியாதனமா இவங்க வந்துட்டு லைட்டா வந்துட்டு இது பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு விட்டுறாங்க. ஸோ அங்கிருந்து உருவான ஒரு வில்லன் தான் அவரு, தவிர ஆக்சுவல் வில்லன் அவர் கிடையாது. ஆக்சுவல் வில்லன் யாரு? அதுக்கப்புறமா வந்துட்டு மூத்தோனுங்கிறவர் என்ன மாதிரி பவர் உள்ள ஒரு ஆளு? அவர் வேம்பயர்ஸ்க்கெல்லாம் ஹெட்டா, இல்லைன்னா ஒரு மாந்திரிகம் தெரிஞ்ச ஒரு மந்திரவாதியா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரகாஷ்ங்கிறவர் என்ன மாதிரியான ரோல், எப்படி இவங்கெல்லாம் ஒரே இதா மாறுறாங்க? அந்த பாதிரியாருக்கு ஹெல்ப் பண்ண அந்த பாதிரியார் இருக்கார்ல, கல்யாணிக்கு ஹெல்ப் பண்ணவர், அவருடைய ஃபேமிலி இன்னும் வந்துகிட்டு இருக்கு, அவங்களையும் இங்க காமிக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து கல்யாணிக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாத்தாவை காமிச்சாங்க, அவரு நீ இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு கேட்கிறாரு. ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி ஒரு மாதிரி எதுவுமே வந்துட்டு
அதாவது நான் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் எங்க பார்த்தேன்னா ஜான்விக் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்துட்டு ஜான்விக் எங்க போனாலும் வாஜான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. என்னடா எல்லாரும் வாஜான்னு கூப்பிட்டு இருக்கீங்க, அப்ப முன்னாடியே உங்களுக்கு இவனை தெரியுமாங்கிற மாதிரியா இருக்குல்ல. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஒட்டுமொத்த கதையில ஏதோ ஒரு போர்ஷன்ல போயிட்டு உள்ள போன மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏன்னா எங்க போய் பார்த்தாலும் வரவங்க எல்லாம் அவங்களுடைய கம்யூனிட்டி மாதிரி காமிக்கிறாங்க. கல்யாணியை வந்துட்டு ஒரு நியூஸ்ல போடும்போது அவங்கள பாக்குறாங்க, எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்த மாதிரி காமிச்சாங்க. ஓ இவ மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஒட்டுமொத்த ஸ்டோரியில ஒரே ஒரு பாட்டை மட்டும் நாங்க பார்த்துட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இதோட ஃபுல் ஸ்டோரி பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டாவே இருக்கு. பட் அதனால வந்துட்டு எங்களுக்கு இன்னும் இந்த என்ன சொல்றது, ஃபுல் ஸ்டோரி பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு விட்டா ரிலீஸ் பண்ணா 6 பார்ட்டி உட்காந்து அடுத்தடுத்து பார்ப்போம். ஆனா இன்னும் ஷூட்டே பண்ணல. பட் 30 crore வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ், ஸோ அவங்க அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு ரெட் கலர்ல ஒரு இது ஒண்ணு போடுவாங்க. அந்த டக்குன்னு மூவ் ஆகும்போது வந்து லைட்டா ஒரு ஷேட் ஒண்ணு போகும். அதுக்கப்புறம் ஸ்டண்ட் ஃபிளாஷ்க்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்கல, அது மாதிரி இவங்களுக்கு ஒரு ரெட் ஷேட் கொடுத்திருப்பாங்க. சூப்பரா கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப திணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எப்பயுமே வந்து ஹாலிவுட் படத்துல பார்த்தா நம்ம சூப்பர்மேனுக்கு காமிச்சா பின்னாடி ஒரு ஜாக்கெட்டை காமிக்கிறது, அந்த ரெட் கலர் ஜாக்கெட்டை காமிக்கிறது. தோருக்கு காமிச்சா தோருக்கு பின்னாடி ஒரு ஜாக்கெட் காமிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்த்தோம் அப்படின்னா அவருக்குமே வந்து அந்த இது வந்து அந்த மாதிரி காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு பேண்ட், அந்த ஒரு டாப் போட்டு இங்க இருந்து ஒரு ஷால் மாதிரி போட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு அது வந்துட்டு கன்வின்சிங்கா இருந்தது. சும்மா எப்ப பாரு வந்துட்டு சூப்பர் விமன் கான்செப்ட் எடுத்தாலே வந்துட்டு பின்னாடி அந்த ஒரு இதை வந்து போட்டுக்கிட்டு போற மாதிரி இல்லாம கன்வின்சிங்கா வந்துட்டு ஒரு ஷால் போட்டு போற மாதிரி அந்த ஷால் பின்னாடி பறந்துட்டு இருக்கும் ஓரமா. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில இடத்துல அவங்கள மேல டாப் ஆங்கிள் வச்சு அந்த இதை வந்து பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு அவங்க தான் அந்த இடத்துல டாப்ங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நல்லா இருந்தது. அது ஆக்சுவலி எப்படி சொல்றது, மோர் இப்போ எப்படி சொல்றது, ஒரு ஃபேன் மொமெண்டா தான் நாங்க எதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டு டாக் அபவுட் இதுல நிறைய இருக்கு, நிறைய டீடைல்ஸ் நாங்க அட்மையர் பண்ணோம், நிறைய அடுத்தடுத்த பார்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரேண்டமா எதெல்லாம் தோணுச்சோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நெகட்டிவும் நம்ம இதுல பேசணும் கண்டிப்பா. நெகட்டிவ் வந்துட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு கொஞ்ச நேரம் ஸ்லோவா போன மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் எதிர்பார்த்தேன். அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதுனால மேபி அது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம். பட் வந்துட்டு மூவி ஸ்டார்ட் ஆன ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. திடீர்னு வந்துட்டு இந்த நஸ்லேனையும் அதோட அவன் ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணார்ல, அவருமே நல்லா நடிச்சிருந்ததுல. இவங்களுடைய அந்த ஒரு சர்க்கிள் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு சுத்திட்டு இருக்கும். இந்த ஒரு டைம் ஒரு ஹாஃப் அன் ஹவர், இந்த ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவான மாதிரியா இருந்துச்சு. அது ஏன் வந்து அந்த ஸ்டோரி பில்ட் பண்றதுக்காக அந்த ஸ்லோவா, இல்லைன்னா நம்ம மேபி அப்படிதான், நிறைய மலையாள படம் அப்படிதான் இருக்கு எனக்கு தெரியும். பட் நான் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்டுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் 2-3 ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்கலாமோங்கிறது என்னுடைய இது, அந்த ஒரு இடம். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு வேற என்னன்னா, சாண்டியே வந்து மெயின் எல்லாம் காமிச்சிட்டாங்க. இன்னொரு ஆளை யாராச்சும் இன்னும் பவர்ஃபுல்லா காமிச்சிருந்தா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமா இருக்குங்கிறது என்னோட இது. மற்றபடி வந்துட்டு மூவி வந்து எங்கேயுமே குறை சொல்லாத அளவுக்கு தான் இருந்துச்சு. சாண்டி திரும்ப வருவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பிளஸ் வந்து செகண்ட் பார்ட்ல நமக்கு கியூரியாசிட்டி இறங்கக்கூடாதுன்னு டிகியூ ஆல்ரெடி உள்ள இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ துல்கர் அடுத்த பார்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்ல வெயிட் ரூல்ல. அண்ட் தொவினோட வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் ஆக்டிங்கை அடுத்த பார்ட்ல பார்க்கலாங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, படம் முடிஞ்சிச்சு. லோகான்னு சொல்லிட்டு எண்டு கார்டு போட்டாங்க. லோகா சாப்டர் 1 சந்திரான் எண்டு கார்டு போட்டாங்க. சரி எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தியேட்டர்ல லைட்டா போட மாட்டாங்க. எங்களுக்கு ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஸ்கிரீனும் இருட்டா இருக்கு. என்னடா இது லைட்டை போட மாட்டாங்க, எழுந்து போலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா யாருமே எழுந்து போக மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு போல போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு ஓகே சம்திங் இது வந்து இது கண்டினியூ ஆக போகுது, படம் முடியலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்துட்டு யாரை காமிக்க போறாங்க, ஒருவேளை அடுத்த சாப்டருக்கான லீட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் மூவியில் ஆல்ரெடி வந்துட்டு காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அதை அங்கேயே நிறுத்திட்டு இருப்பாங்க அந்த மூவியில. அதுக்கப்புறம் அதை நாங்கள் பெருசா என்ன ஆச்சுங்கிறத கூட யோசிக்கல. ஏன்னா காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக கூப்பிட்டு வந்தீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும். அங்க என்ன நடந்ததுங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கதான் நம்மளுடைய துல்கரோட என்ட்ரி இருக்கும். ஸோ அது சூப்பரான ஒரு என்ட்ரி. 2 நிமிஷம் தான் வந்திருப்பாரு. ஸோ ஸ்கிரீன்ஸ் வந்து செதறி இருக்கும், எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. துல்கருக்கு சொல்ல வேணும், சென்னை ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒரு ஃபேன் இருக்கு. அதுக்கப்புறமா அது முடிஞ்சிருச்சு. மறுபடியும் வந்துட்டு நேம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க் பண்ண அவங்களுடைய ஆர்டிஸ்ட் நேம்லாம் போட ஆரம்பிச்சு. சரி இப்பயாச்சும் எழுந்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறோம். அப்பயே எழுந்துக்க மாட்டாங்க. லைட்டும் போடல, தியேட்டர்ல லைட்டும் போடல. என்னடா இது மறுபடியுமா அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு நாங்க மார்வல் படம் பார்க்க போவோம், அங்க வந்துட்டு சிங்கிள் போஸ்ட் கிரெடிட் சீன் வரும், டபுள் போஸ்ட் கிரெடிட் சீன் வரும்.
ஆஹா என்னையா இருந்தது, மறுபடியும் வெயிட் பண்ணி பார்த்தா மறுபடியும் இன்னொரு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சிருந்தாங்க. அதுல டொவினோவையும் மறுபடியும் காமிச்சாங்க. நாங்க டொவினோ அதோட முடிஞ்சிட்டாரு அந்த அந்த கேரக்டர் நினைச்சோம். நம்ம டொவினோ வந்து இதோட முடிச்சிட போறாங்க, டொவினோ என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரே ஒரு சின்ன சீக்வன்ஸ் வச்சு முடிச்சிட போறாங்க, ஒரு ஃபைட்டோட முடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் என்ன ஆகும்னா ஒரு சீன்ல வந்து டொவினோட போட்டோ ஒன்று வரும் எண்டு கார்டுல. போட்டோ வந்தோடனே டொவினோட்ட காமிச்சு, இங்க பாரு இந்த இடத்துல வந்து ஒரு போட்டோ ஒன்று கிடைச்சிருக்கு, இது நீ இல்லைன்னு சொல்லு அப்படின்னு. சரி உடனே டொவினோ ஆன்சர் பண்ணுவாரு, என்ன மாதிரியே என் உருவத்துல என்ன மாதிரியே இருக்க என்னை சேர்ந்த ஒரு 389 சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்டோடதான் எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா டெஃபினட்டா டொவினோக்கு ஒரு வெயிட் போர்ஷன் இருக்குங்கிறதுக்கான ஒரு லீட முன்னாடியே கொடுத்துட்டாங்க. செகண்ட் கேரக்டர் ஆஃப் டொவினோ வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே போஸ்ட் கிரெடிட்ல போயிட்டு இருக்கு. யாருமே எந்திரிச்சு போல. போஸ்ட் கிரெடிட் முடிஞ்சு லாஸ்டா வெளில போங்கடா அப்படின்னு லைட் எல்லாம் போட்டு துரத்துற வரைக்கும் யாருமே தியேட்டர் விட்டு வெளில போல. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நான் ஹானஸ்டா மார்வல் மூவிஸ்க்கு தான் பார்த்திருக்கேன். லாஸ்டா ஒரு ஃப்ரேம் கூட விடாம என்ஜாய் பண்ணிட்டு தான் கிரௌட் வெளில போனாங்க. அந்த அளவுக்கு வந்து லோகாக்கு சென்னை கிரௌட் வந்து பயங்கர ரிசப்ஷன். அவ்வளோ என்ஜாய் பண்ணி மூவி பார்த்தாங்க. அனிமல் வைஸ் நம்ம இதே மாதிரி தான் போய் பார்த்தோம். ஆமா. அனிமல் வைஸ் போய் நாங்க பார்க்கும்போது சேம் இது. அனிமல் வைஸ் வந்து ஒரு நிறைய பேச்சு பொருளா மாற ஆரம்பிச்சு. மஞ்சுமல் வைஸ் எல்லாரும் போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் இதே மாதிரியே வந்துட்டு ஒரு 5th 6th ரோல போயிட்டு 2 சீட்ல உட்காந்து பார்த்தோம். செம்ம ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்குலாம், பயங்கர ரெஸ்பான்ஸ். அதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இந்த படத்துக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பா வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். நாங்க வந்துட்டு முடிவு பண்ணிட்டோம், லோகாவோட எல்லா சாப்டருமே நாங்க வந்து தியேட்டர்ல போய் பார்க்க போறோம். ஸோ பார்த்து முடிச்சுட்டு நாங்க ரிவ்யூ கொடுக்க போறோம். ஸோ லோகா மட்டும் இல்ல, நிறைய மலையாளம் மூவிஸ் வந்து நாங்க போய் தியேட்டர்ல பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்த மூவிஸ் வரும்போது நீங்க கண்டிப்பா வந்து முன்னாடியே நீங்க வந்து இன்டிமேட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க போய் தியேட்டர்ல பார்க்குறோம். எங்களுக்கு தோணுனதெல்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தது, எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ் இருந்தது, அடுத்த பாட்டுல நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, நாங்க என்னென்ன டீடைல்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். Until then, bye bye from Swati. Bye bye வாசு. கட் பண்ணலாமா?